கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 2 வசனங்களை நம்ம படிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறார். வசனத்தில் படிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அதுக்கு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்குறார். ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறார். ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தபடினால ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறார். அவன் என்னிடத்துல வாஞ்சையாக இருக்கிறபடினால நான் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிஞ்சிருக்கிறபடினால அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அடைக்கலம் தான், பாதுகாப்பு தான். அதுவே உயர்ந்த அடைக்கலம், ஒரு உயர்ந்த பாதுகாப்பு, ஹை செக்யூரிட்டி, ஒரு உயர்ந்த பாதுகாப்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை யார் கொடுத்துருக்கிறார்? ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். சிங்கத்தின் வல்லமையை அது மேலே மிதித்து நடக்கக்கூடிய ஒரு சக்தியை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த சிங்கம் எப்போ வரும் தெரியுமா? நம்ம இந்த திராட்சை தோட்டத்துக்கு போகும்போது தான், அதாவது சபைக்கு பக்கத்தில் யாரும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் இல்லையா, இந்த சபைக்கு வரும்போது தான் இந்த சிங்கமே வரும். சபைக்கு வரும் பொழுது, தேவனிடத்தில் நெருங்கும் பொழுது, தேவனோடு கூட நல்ல ஐக்கியமாக இருக்கும் பொழுது அந்த சிங்கம் என்ன செய்யும்? நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகும். எங்கே படிக்கிறோம்? நியாயாதிபதிகளில் சிம்சோனுடைய வாழ்க்கையில் படிக்கிறோம் இல்லையா? சிம்சோன் திம்னாத்தூர் திராட்சை தோட்டத்துக்கு அருகே வந்த பொழுது ஒரு சிங்கம் அவன் மேல் பாய்ந்தது. படிங்க, நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 5வது வசனம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. போதும். 14வது அதிகாரம் 5வது, நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 5வது வசனம். ಸಂಸೋನನು ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಸಹಿತವಾಗಿ ತಿಮ್ನಾ ಊರಿಗೆ ಹೊರಟು ಅಲ್ಲಿನ ದ್ರಾಕ್ಷಿ ತೋಟಗಳ ಬಳಿಗೆ ಬಂದಾಗ ಒಂದು ಪ್ರಾಯದ ಸಿಂಹವು ಗರ್ಜಿಸುತ್ತಾ ಅವನೆದುರಿಗೆ ಬಂದಿತ್ತು. பாத்தீங்களா? எங்க வந்த பொழுது? திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டம் என்னது? சபை தான் திராட்சை தோட்டம் இல்லையா? வேதத்தில் நம்ம சபையை தான் திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பிட்டு படிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியை படிக்கும் பொழுது ஆண்டவர் சபையை தான் ஒப்பிட்டு சொல்லுகிறார். இதுக்காக நான் இன்னும் என்ன பண்ண வேண்டும்? இது என்னுடைய திராட்சை தோட்டம். அப்போ சபை திராட்சை தோட்டமாக இருக்குது. இதில் ஆண்டவர் ஒரு திராட்சை செடியாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அவரில் ஒரு கொடியாக இருக்கிறோம். அப்போ இப்படிலாம் இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துக்குள்ளே வரும்போது தான் இங்கே யார் வரா? சாத்தா இங்கே தான் வரான். இங்கே தான் அவனோட என்ட்ரி கொடுக்குறான். சபைக்கு வரும்போது, ஆண்டவரோட நெருங்கும் பொழுது, ஒரு ஜெப காரியத்துக்காக நம்ம காலை முன்வைக்கும் பொழுது, ஆண்டவருடைய காரியத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது சாத்தா யார் இருந்துறா? அந்த நேரத்தில் தான் சிங்கம் என்ட்ரி கொடுக்குது. அங்கே தான் சாத்தா வரான். அப்போ நம்ம சிங்கம் வருதுன்னொன்னே நம்ம என்ன செய்யக்கூடாது? பார்த்து பயந்து ஓடக்கூடாது. சிங்கம் வருது அப்படின்னோடனே ஐயோ சிங்கம் வருது, சிங்கம் நிற்கிதே, சாத்தா நிற்கிறானேன்னு சொல்லிட்டு நம்ம அவனை பார்த்து பயந்து ஓடணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார்? நமக்கு அவன் மேலே அதிகாரம் கொடுத்துருக்கிறார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்பாய்ன்னு என்ன அர்த்தம்? அது நம்முடைய காலின் கீழே இருக்குது. காலின் கீழே இருக்குது. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பும் நடப்பாய், பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். பாலசிங்கம் அப்படின்னா யங் லயன் இல்லையா? இங்கிலீஷில் படிங்க என்னென்னு இருக்குது அந்த வசனத்தில். 91வது சங்கீதம். யங் லைன் நல்லா அதாவது சிங்கம் அப்படின்னா அது வயசான சிங்கமாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு கிழட்டு சிங்கமாக இருக்கலாம், பலவீனமான சிங்கமாக இருக்கலாம். அதே பாலசிங்கம் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கும்? அது நல்லா யங் லைன், ஒரு வாலிப உள்ள லைன். படிங்க. பார்த்தீங்களா? கிரேட் லயன், இங்கிலீஷில் கிரேட் லயன். பாலசிங்கம் அப்படின்னா அது ஒரு யங் லைன், நல்ல பலமுள்ள ஒரு லைன், பலமுள்ள சிங்கம். அப்போ அதையும் என்ன செய்வாய்? அதையும் நீ மிதித்து போடுவாய். அதுவும் நம்ம காலுக்கு கீழே தான் வருது. சிங்கத்தின் மேலே நடக்கிறோம், பால சிங்கத்தை மிதித்து போடுறோம். அப்போ ரெண்டுமே நம்முடைய காலின் கீழே தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். நம்முடைய காலின் கீழே கொடுக்குறார். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவாராக. ஆமேன். அப்போ பாருங்க, ஆண்டவர் இந்த வல்லமைகள் எல்லாம் நம்முடைய காலின் கீழே கொடுத்துருக்கிறார் இல்லையா? நம்முடைய காலுக்கு கீழே தான் இந்த வல்லமைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம தான் என்ன செய்யணும்? நம்ம தான் பலன் கொண்டு அதை நசுக்கணும். நமக்குள்ளே அந்த பலன் இருக்கணும், நமக்குள்ளே அந்த வல்லமை இருக்கணும், ஆண்டவருடைய சக்தி இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த சிங்கத்தின் வல்லமையை நசுக்க முடியும், அதை நசுக்க முடியும். வேதத்தில் பெனாயான்னு சொல்லி ஒரு மனுஷன் நம்ம படிக்கிறோம். பெனாயா 2 சாமுவேலில் அவனை குறித்து படிப்போம். 2 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் படிக்கிறோன்னு நினைக்கிறேன். பெனாயா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நல்ல ஒரு குளிர்காலத்தில்
மலை மேலே ஏறி போய் கெபிக்குள்ளே இருக்கிற ஒரு சிங்கத்தை அடித்து கொன்று போட்டானா. 23வது அதிகாரம் 20வது வசனம் படி. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 20வது வசனம். அவன் எப்படி சிங்கத்தை அழிச்சிருக்கிறான் பாருங்க. 2 சாமுவேல் 23:20. பராக்கிரமசாலியாகிய ಯೆಹೋಯಾದವನ ಮಗನು ಇಸ್ರಾಯೇಲಿನ ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯನು ಆದ ಬೆನಾಯನು ಇನ್ನೊಬ್ಬನು. ಬೆನಾಯಂಗ್ರ ಒರುತನ್. ಇವನು ಅನೇಕ ಶೂರ ಕೃತ್ಯಗಳನ್ನು ನಡೆಸಿದನು. ದುಷ್ಟಾಂತ ಒಂದು ಸಾರಿ ಮೋವಾಬ್ಯನಾದ ಅರಿಯೇಲನ 2 ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಂದನು. ಇನ್ನೊಮ್ಮೆ ಹಿಮಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಸಿಂಹವು ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿರಲು ಇವನು ಆ ಗುಂಡಿಗೆ ಇಳಿದು ಹೋಗಿ ಅದನ್ನು ಕೊಂದನು. அது என்ன காலம் பாத்தீங்களா? அது என்ன காலம்? இமைக்காலம், உறைந்த பனிக்காலம், மழைக்காலம். அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்? பனிக்காலத்தில் நமக்கு உடம்பு எப்படி இருக்கும்? வெளியே போகிறதுக்கு மனசு வருமா? தூங்குனா எந்திரிக்கிறதுக்கு மனசு வருதா? இல்லை. பெட்ஷீட் மூணு நல்லா கனகனன்னு இருக்குது, எந்திரிக்கிறதுக்கு மனசே வரதில்லை. அப்போ அப்படி ஒரு நேரம் பனிக்காலம். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறான்? எந்திரிச்சு போகிறான். அந்த நேரத்தில் எந்திரிச்சு போய் உறைந்த மழைக்காலத்தில் தமிழ் என்ன எழுதிருக்கு படிங்க. மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மழைக்காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த 2 சிங்கத்தையும் கொன்று போட்டான். அவன் பாருங்க, கெபிக்கு உள்ளே இருந்த சிங்கம், இந்த சிங்கம் என்ன செய்யலை? இவன் லைன்லேயே உள்ளே வரல, இவனை கிராஸ் ஆகவே இல்லை. இப்போ இதுலேருந்து நம்ம அறிஞ்சிக்கிற சத்தியம் என்ன அப்படின்னா, திராட்சை தோட்டத்துக்கு வரும்போது சிங்கம் எதுக்க வருது, அதுக்கு பிற்பாடு நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன நம்ம வாழ்க்கையில்? அப்போ சிங்கத்தை நம்ம அழிச்சிடுறோம். அதாவது தேவ சமூகத்துக்கு வரும்போது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, தேவனுடைய காரியங்கள் நம்ம முன்வைக்கும் பொழுது சாத்தான் யார் மூலமானாலும் வரலாம். அதுக்கும் என்ன கிடையாது, லிமிட்டு கிடையாது. இவங்க மூலமாக தான் வருவாங்க, இவங்களாம் ஊழியக்காரங்க, இவங்க மூலமாக வரமாட்டாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இயேசு கூடவே இருந்தா யார்? பேதுரு இயேசு கூடவே இருந்தான். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தா பேதுருக்குள்ளேயே யார் வந்துட்டா? பிசாசு வந்துட்டான், சாத்தான் வந்துட்டான். என்ன சொல்கிறான் சாத்தான் வந்துட்டு? இல்லை ஆண்டவரே, நீர் மறிக்கக்கூடாது ஏசப்பா, உங்களுக்கு அப்படி ஆகக்கூடாது ஏசப்பா, நீங்கள் இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட சொல்கிறான். அப்போ ஏசப்பா என்ன சொன்னார்? இல்லை பேதுரு, அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, அப்படிலாம் பேசக்கூடாது மகனே அப்படின்னா சொன்னார். இல்லை பேதுருன்னே அவர் சொல்லலை, சாத்தானே போ, அப்பாலே போ சாத்தானே, விரட்டினார் அவனுக்குள்ளே இருந்த பிசாசை. அப்போ பாருங்க, இயேசுவோட வாழ்க்கையில் கூட என்ன பண்ணுச்சு? இந்த சாத்தான் சிங்கம் உள்ளே வந்துச்சு. இவன் சாத்தான் தான் சிங்கம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக எங்கே படிக்கிறோம்? 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். இல்லையா? தெரிஞ்ச வசனம் தான். இதுக்கு முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இதுக்கு முன்னாலே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வசனத்தை 2-3 தடவை நம்ம படிச்சிருக்கிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். அதில் நம்ம படிக்கும்போது சாத்தான் தான் சிங்கம், அவன் யாரை விழுங்கலான்னு சொல்லி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றி வரான் அப்படின்னு படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இந்த சிங்கம் என்ன பண்ணுது? நம்ம லைஃப்பில் உள்ளே வரும். ஃபஸ்ட்டு ஆண்டவரோட நெருங்கும்போது உள்ளே வருது. 2வது, இந்த சிங்கம் நமக்கு விரோதமாக எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம தேடி போகணும். அதான் பெனாயா. 2 சாமுவேல் அவன் என்ன பண்ணான்? 2 சாமுவேல் 23:20 நம்ம படிக்கும்போது சிங்கம் இருக்கிற இடத்துக்கு இவன் தேடி போனான். சிங்கம் எங்கே இருக்குது, எந்த கெபியில் உட்காந்துருக்குது, எங்கே உட்காந்து. ஏன்னா அந்த சிங்கத்தினால என்னைக்கினாலும் என்னதுதான் பிரச்சனை தான். சாத்தானால என்னைக்கினாலும் நமக்கு பிரச்சனை தான். அவன் எங்கனாலும் இருந்து மறைஞ்சிருந்து நம்மளை தாக்கிக்கிட்டே தான் இருப்பான் இல்லையா? அதே 91வது சங்கீதத்திலே நம்ம படிக்கிறோம் பாருங்க. நமக்கு விரோதமாய் பகலில் பறக்கும் அம்பு, இரவில் உண்டாகும் பயங்கரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். இப்போ பாருங்கள், இத்தனை இது நமக்கு விரோதமாக அவன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இரவில் உண்டாகும் பயங்கரம், இரவில் பயங்கரமான காரியத்தை நமக்காக பண்ணுறதுக்காக அந்த சாத்தான் சிங்கம் எங்கேயாவது உட்காந்துருக்கும். நம்ம தான் என்ன செய்யணும்? நம்ம தான் அந்த நேரத்தில் ப்ரேயரில் உட்காந்து அந்த சிங்கம் எங்கே உட்காந்துருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி நம்ம அதை அழிக்கணும். ப்ரேயரில் உட்காந்து அதை அழிக்கணும். எங்கே சாத்தான் உட்காந்துருக்கிறான், எங்கனக்குள்ளே நமக்கு ட்ராப் வைக்கிறான், எங்கே கண்ணி வைக்கிறான், நமக்கு அடுத்து எங்கே குழி தோண்டா போகிறான் அப்படிங்கிறது நம்ம தான் உட்காந்து கண்டுபிடிக்கணும். அதனால தான் பேதுரு என்ன சொல்லியிருப்பா தெரியுமா? விழிச்சிருங்க, முழிச்சிருங்க, கண்ணை திறந்துருங்க, தூங்கிடாதீங்க. தூங்கினீங்கன்னா போச்சு வந்துடுவான் இல்லையா? 1 பேதுரு 5வது அதிகாரம். அதே தான் 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் பேதுரு சொல்கிறாரு பாருங்க, தூங்கிடாதீங்க, கண்ணை மூடிடாதீங்க, சாத்தான் சுற்றிக்கிட்டே வரான், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ಎಚ್ಚರವಾಗಿರಿ, ನಿದ್ರೆ ಮಾಡಬೇಡ, ಎಚ್ಚರವಾಗಿರಿ. ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಯಾಗಿರುವ ಸೈತಾನನು ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದೋಪಾದಿಯಲ್ಲಿ யாரன்னு நுங்கலி என்று கொடுக்குத்தா திருகுத்தானே. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஆண்டவர் சாத்தான் மேல நமக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப நமக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார். லூக்கா 10வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அங்கே படிக்கிறோம், இதோ
சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். லூக்கா 10:19. ನೋಡಿರಿ, ಹಾವುಗಳನ್ನು ಚೇಳುಗಳನ್ನು ವೈರಿಯ ಸಮಸ್ತ ಬಲವನ್ನು ತುಳಿಯುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದೆ. காலு கீழே வந்துருச்சு பாருங்க. ನೋಡಿರಿ, படிங்கப்பா மறுபடியும். ಹಾವುಗಳನ್ನು ಚೇಳುಗಳನ್ನು ವೈರಿಯ ಸಮಸ್ತ ಬಲವನ್ನು ತುಳಿಯುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. பாத்தீங்களா, சமஸ்த வைரியினுடைய அந்த பலத்தையும் மிதிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருவின் சகல வல்லமையை நசுக்க நமக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? நசுக்க மாட்டேங்கிறோம். நமக்கு நசுக்கக்கூடிய அந்த ஒரு பலன் நம்ம பெற்றுக்கொள்ளணும். எங்கே பலனை பெற்றுக்கொள்ளுறது? தேவ சமூகத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். போன வாரத்தில் என்ன படித்தோம் சொல்லுங்கள்? போன வாரத்தில் சங்கீத பாகத்தில் நான் ஒரு காரியம் சொல்லிக் கொடுத்தேன். என்ன சொல்லிக் கொடுத்தேன்? நல்லா சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ணால் கிருபை உண்டாகும். கிருபையினால் ஆத்மாவில் பலன் உண்டாகும். அந்த பலத்தினால் என்ன செய்யலாம்? நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களையும் நம்ம ஏறி மிதிக்கலாம். அந்த பலத்தினால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் சொல்லி சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரத்தினால கிருபை உண்டாகும். கிருபையினால் ஆத்மாவில் பலன் உண்டாகும். அந்த பலத்தினால சாத்தானை ஜெயிக்கலாம்னு சொல்லி போன வாரம் சொல்லி கொடுத்தேன். இந்த வாரம் பாருங்கள், ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அதிகாரம் இதை யார் உரிமை பாராட்டுறாங்களோ அவங்க தான் என்ன செய்ய முடியும்? எடுத்துக்கொள்ள முடியும். எங்கள் அப்பா என் பேங்கில் ஒரு 50 லட்ச ரூபா என் பேரில் ஒரு 50 லட்ச ரூபா எழுதிட்டு அவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது தெரியவே தெரியாமல் போயிடுச்சு. நான் என்ன செய்வேன்? தெரியாமல் அப்படியே போயிடும். அது பேங்க்காரை சாப்பிட்டு போயிடுவான். பேங்க்காரை சாப்பிட்டு போயிடும் 50 லட்ச ரூபா. அதே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சும்மா விடுவோமா? சும்மா விடுவோமா? உங்கள் அப்பா உங்களுக்கு 50 லட்ச ரூபா பேங்கில் போட்டுருந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க. கடைசியாக பேங்க்லேருந்து வந்து சொல்கிறாங்க, யாருப்பா இவர், யார் இவங்களோட பையன், யார் இவங்களோட பொண்ணு, யார் உங்கள் அப்பா இந்த மாதிரி 50 லட்ச ரூபா போட்டுருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? விடுங்க, பரவாயில்ல, இருக்கட்டும், எங்களுக்கு 50 லட்ச ரூபாலாம் வேணாங்க, எங்களுக்கு எதுக்கு காசு சொல்லுங்கள், நாங்களாம் காசு வெறுக்கிறாளுங்க, எங்களுக்கு காசே வேணாம், விடுங்க, அது சாதாரணமாக விட்டுருவோமா? இல்லை, உடனே கிளைம் பண்ணுவோம். நம்ம அதை எப்படி எடுக்கிறது? எங்கள் அப்பாவோட காசாச்சு, எனக்கு வேணுமே, எங்கள் அப்பா என் பேரில் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எப்படிலாம் கிளைம் பண்ண முடியுமோ பரவாயில்ல, அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா செலவாடாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓடுவோம். ஓடி 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 அங்கங்கே கிளைம் பண்ணி எப்படினாலும் அந்த காசை எடுத்து என்ன பண்ணிடுவோம்? கிளைம் பண்ணி வாங்கிடுவோம். ஆண்டவர் பாருங்க, நமக்கு கொடுத்துருக்கிறார், அதிகாரம் கொடுத்துருக்கிறார். லூக்கா 10வது அதிகாரம் 19 நமக்கு டெபாசிட் பண்ணியிருக்கிறார். உங்கள் பேரில் என் பேர்லையும். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு டெபாசிட் பண்ணியிருக்கிறேன். நம்ம பேரில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறார். யார் எடுக்கணும்? நம்ம தான் எடுக்கணும். விசுவாசத்தில் எடுக்கணும். விசுவாசத்தில் நம்ம எடுக்கணும். ஆண்டவரே, இது எனக்குரியது ஏசப்பா, இந்த வசனம் எனக்குரியது ஏசப்பா, நீங்கள் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறீங்க ஏசப்பா, நான் அவனை மிதிப்பேன் ஏசப்பா, எனக்கு விரோதமாக வர்ற வல்லமே நான் அழிப்பேன் ராஜா, எனக்கு பலன் கொடுத்துருக்கிறீங்கப்பா, எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறீங்கப்பா, எனக்கு வசனம் கொடுத்துருக்கிறீங்க ராஜா. வசனம் தாங்க நமக்கு, வசனம் தான் ஆவியின் பட்டயம் இல்லையா? இது என்னது? ஆவியின் பட்டயம் வசனம். வசனத்தை எடுத்து 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 அவனை வெட்டணும். வசனத்தை வச்சு 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 ஸ்தோத்திரம் பண்ணும். ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இல்லை, நான் டிபிஎம்மில் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இருக்கும்பொழுது பயங்கரமாக பிரச்சனை, பிலிவர்ஸுங்க மத்தியில் பிரச்சனை. அங்கே பிலிவர்ஸுங்களாம், அதாவது எப்படி சொல்கிறது, நல்லா உள்ளே இருப்பாங்க. அவங்க வெளியே கெட்ட பழக்கம் அது இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, உள்ளக்கே தான் இருப்பாங்க. ஆனால் நிறைய மண்டைக்குள்ளே என்ன பண்ணுவான் சாத்தான், இங்கிட்டு இருந்து அங்கிட்டு சொல்லி, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு சொல்லி, இந்த பிலிவர் ஃபேமிலியிலேருந்து அந்த பிலிவர் ஃபேமிலி சொல்லி, அந்த பிலிவர் ஃபேமிலியிலேருந்து இந்த பிலிவர் ஃபேமிலியில் சொல்லி, இப்படிலாம் பிரச்சனை குழப்பம்னா நிறைய இருக்கும். அப்போ இது வெளியே எங்கேயுமே போகாது. வெளியில் அவங்க சொந்தக்காரங்களை கூட்டு சண்டை போட மாட்டாங்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லையும் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரங்க பிரச்சனை தீர்க்க மாட்டாங்க, எதுவுமே நடக்காது. இந்த பிரச்சனைலாம் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, நேராக ஊழியக்காரங்க நம்மக்கிட்ட தான் முட்டுவாங்க. நம்மக்கிட்ட தான், பிரதர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம், பிரதர்கிட்ட நம்ம கொண்டு போகலாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம கூட கொண்டு வருவாங்க. அதாவது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் அவங்க பிரச்சனையை சொல்லிட்டு போவாங்க, அதாவது இன்னொருத்தர் மேலே குறை சொல்லிட்டு போவாங்க, குறை சொல்லிட்டு அவங்க இப்படிலாம் பண்ணிட்டாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இன்னொரு பார்ட்டி சொல்லிட்டு போனார் இல்லையா, அவரை குறித்து குறை சொல்லுவாங்க, அவர் இப்படிலாம் பண்ணார் எனக்கு அப்படின்னு 2 பேர் சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட 2 பேர் இப்படி சொல்லிட்டு பின்னால் போய் அவங்க 2 பேர் ஒன்றாக்கிடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்மக்கிட்ட முன்னால் 2 பேர் மாற்றி மாற்றி குறை சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு அவங்க 2 பேர் ஒன்றாக்கிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஒதுக்கப்பட்டது யார்? நான் தான். இது எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன நினைப்பேன், என்ன இந்த பிலிவர் இப்படி பண்ணுறாரு, என்ன இவருக்கு இந்த பிலிவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களாமே, நீங்கள் இப்படி பண்ணுறோம் கேட்கும்போது, அப்போ 2 பேருமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள்லாம் சமாதானமாக இருக்கிறோம் ஐயா, நாங்கள்லாம் ஐக்கியமாக இருக்கிறோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது. 2 பேர் நேரம் வரும்போது எப்படி சொல்லிடுவாங்க? இப்படி சொல்லிடுவாங்க. அப்போ இதுக்கு இடையில சிக்கலில் இருக்கிறது யார்? நம்ம தான். இப்போ யார் பேர் டேமேஜ் ஆகும்? ஊழியக்கார் பேர் தான் டேமேஜ் ஆகும். இவர்கிட்ட போனோம், இவருக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கே தெரில அப்படின்னு சொல்லி கடைசியில் ஊழியக்கார் மேலே குண்டை தூக்கி போட்டுருவாங்க. இப்படி ஒரு பிரச்சனையில் இருந்தேன், நான் பயங்கரமான பிரச்சனையில் இருந்தேன்.
அப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுமா, எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஆவியின் பட்டயம் என்னது? வேத வசனம். எடுத்து வீசு. நீ எடுத்து நல்ல வசனத்தை வச்சு வீசு, எடுத்து வீசு. வசனத்தை வச்சு நல்லா சோத்திரம் பண்ணு. வசனத்தை சொல்லி 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 ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் வசனங்களை சொல்லி 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 என்ன பண்ண தெரியுமா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஸ்தோத்திரம் 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 எஸ்அப்பா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நல்ல அந்நிய பாசையில் பேசி ஆவில் நிறைஞ்சேன். மறுபடியும் அடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம், உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் திரும்ப ஓடி போவான். ஸ்தோத்திரம் 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 சொல்லி இப்படியே பண்ணேன் பாருங்கள். கொஞ்ச நாளில் அவங்களுக்குள்ளேயே என்னாச்சு, மாற்றி மாற்றி அடிச்சுக்க ஆரம்பித்தாங்க. யாரும் என்கிட்ட வர்றதே கிடையாது, என்கிட்ட வர்றதே கிடையாது, என்ன ஆச்சுன்னே தெரியாது. ஆனால் என்கிட்ட எந்த ஒரு பிரச்சனைக்குமே யாருமே வரல. ஆண்டவர் அந்த ப்ராப்ளம் என் மேலே இருந்த அந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணிட்டார், அவங்க மத்தியிலேருந்து சால்வ் பண்ணிட்டார். பார்த்தீங்களா ஆண்டவர் எவ்வளோ நல்லதுன்னு சொல்லி. அப்போ இது என்ன தெரியுமா, இந்த வசனம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு பட்டயம், ஒரு கத்தி. அப்போ நீங்கள் சண்டே இங்கே வந்துட்டு போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஷார்ப்பான கத்தி உங்கள் கையில் கொடுத்துறாரு. இந்தா சாத்தான் வருவான், சாத்தான் வருவான், நீ வீசு, நீ அவன் மேலே வீசணும், சோத்திரம் பண்ணி அவனை குத்தி போடு, ஆவியில் நிரம்பி அவனை அழிச்சு போடுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறார், இங்கே வரும்போதெல்லாம் ஒரு பட்டயம் தூக்கி கொடுக்குறார் இல்லையா. சங்கீத பாதத்தில் ஒரு பட்டயம் கொடுக்குறார், முடிஞ்ச உடனே அம்மா ஒரு பட்டயம் கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போகிறோம், போய் என்ன பண்ணுறோம், என்ன பண்ணுறீங்க, போயிட்டு கத்திரிக்காய் காய்கறி நறுக்கவா, கத்திரிக்காய் கேரட் நறுக்கவா ஆண்டவர் பட்டயம் கொடுத்து விட்றார். பிரியாணி செய்யவா, இல்லை, அழிக்கணுங்க, அழிக்கணும். நம்ம இங்கேருந்து போன நமக்கே தெரியுது இல்லையா, இங்கேருந்து போன உடனே எவ்வளோ பிரச்சனையை நம்ம ஸ்பேஸ் பண்ணுறோம். நமக்கு விரோதமாக எவ்வளோ பிரச்சனை வருது, எப்படிலாம் சாத்தா எழும்பி வாரான். அவனை அழிக்கணும், அவனை அழிக்கணும். அழிக்கணும்னா இந்த வாங்கி கொண்டு போன பட்டயத்தை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பைபிளே என்ன பண்ணுறோம், சிலர் கொண்டு போய் சண்டை வைக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் என்னது தான், அடுத்த சண்டை தான் போயிட்டு மேலே இருக்க டஸ்ட்டு கிஸ்டெல்லாம் தட்டி, தூசி கிசிலாம் தட்டி பாவத்தை அந்த பட்டயத்தை இங்கே சண்டை கொண்டு போன பட்டயத்தை எடுத்து கொண்டு போய் அப்படியே வச்சுட்டு மறுபடியும் அடுத்த சண்டைக்கு டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறமா வரோம். இல்லை, இந்த பட்டயத்தை நம்ம எடுத்து உபயோகிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்ம கொடுத்து வர்றார். இது ஒரு ஆவியின் பட்டயம். இது நம்ம கண்ணுக்கு தெரியாது, சாத்தான் கண்ணுக்கு தெரியும் நல்லா. எப்பா எவ்வளோ பெரிய பட்டையை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிசாசு வரட்டும் போது சில ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசு கத்துவான், அப்படியே அவன் கதறுவான். காரணம் என்ன, அவனால் தாங்க முடியாது. அந்த வேத வசனம் வந்து ஒரு பட்டயம் போல போய் அவனை அப்படியே குத்தி கிழிக்கும். எங்கே படிக்கிறோம், எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் படிங்க பார்க்கலாம். ஆண்டோடைய வார்த்தை எப்படி ஒரு பட்டயமாக இருக்குது பாருங்கள். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். ಯಾಕಂದರೆ ದೇವರ ವಾಕ್ಯವು ಸಜೀವವಾದದ್ದು, ಕಾರ್ಯ ಸಾಧಕವಾದದ್ದು, ಯಾವ ಇಬ್ಬಾಯಿ ಕತ್ತಿಗಿಂತಲೂ ಹದವಾದದ್ದು. பாத்தீங்களா, இந்த இருக்கிற எல்லா சார்பான கத்தியிலையுமே ரொம்ப ரொம்ப சார்பான கத்தி இதுதானா, ஆண்டவருடைய வார்த்தை. படிங்க. ಪ್ರಾಣ ಆತ್ಮಗಳನ್ನು ಕೀಲು ಮೇಜುಗಳನ್ನು. இது நல்லா இந்த வசனத்தில் படித்து பாருங்க. இந்த பட்டயம் நம்ம சரீரத்தை எங்கேயுமே டேமேஜ் பண்ணாது. நீங்கள் அந்த வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா சரீரத்தை எங்கேயுமே டேமேஜ் பண்ணாது. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாய், இருதயத்தின் நினைவுகளை யோசனையை ரெண்டாக பிரிக்கக்கூடியதாய், வகையை அறுக்கக்கூடிய, அதான் ரெண்டாக பிரிக்கக்கூடியதா. படிங்கப்பா அந்த வசனம் ஃபுல்லாக படிங்க, மறுபடியும் படிங்க. தேவனுடைய ಆತ್ಮಗಳನ್ನು ಕೀಲು ಮಜೆಗಳನ್ನು ವಿಭಾಗಿಸುವಷ್ಟು ಮಟ್ಟಿಗೂ ದೂರಿ ಹೋಗುವಂತದ್ದು, ಹೃದಯದ ಆಲೋಚನೆಗಳನ್ನು பாருங்க, ಉದ್ದೇಶಗಳನ್ನು ವಿವೇಚಿಸುವಂತದ್ದು ಆಗಿದೆ. பாத்தீங்களா, அது புரியுதா உங்களுக்கு, அர்த்தம் புரியுதா? இருதயத்தின் யோசனைகள், நம்முடைய ஆலோசனைகள், நினைவுகள், அது அந்த பட்டயம் உள்ள புகுந்து ரெண்டா பிரிக்குதான். ரெண்டா பிரிக்குதுன்னா என்ன அர்த்தம், இது தேவை, இது தேவையில்லை. நீங்க இந்த ஆட்டுக்கறி கடை, கோழி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த கோழி கட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவான், கோழி கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில தேவையில்லாத கட் பண்ணி வீசுவான். அந்த மாதிரி என்ன பண்ணுது ஆண்டவருடைய வார்த்தை, நம்முடைய இருதயத்தின் யோசனைகளுக்குள்ள, நம்முடைய ஆலோசனைகளுக்குள்ள, நம்முடைய நினைவுகளுக்குள்ள ரெண்டா புகுந்து உள்ள புகுந்து அதில் தேவையில்லாத தனியாக பிரிக்குது. என்னது என்னது, வேத வசனம். வேத வசனம், வேத வசனம் நம்ம யோசனைக்கு உள்ள புகுந்து இது தேவை, இது தேவையில்லைன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்குது, ரெண்டாக நம்மளுக்கு பிரித்து கொடுக்குது. அப்போ இவ்வளவு ஷார்ப்பான இந்த கத்தியை ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்துருக்கிறார், உங்கள் கையில் என் கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், எடுத்து வீசணும், எடுத்து வீசணும். பத்திரமா எடுத்துக்கொண்டே வச்சுக்கூடாது. டைம் கிடைக்கும் போது இங்கே வந்து என்ன செய்யணும், இங்கே யுத்த களம். இது என்னது, சர்ச்சை என்னது, நமக்கு யுத்தம் பண்ணுற ஒரு இடம். இது ஒரு யுத்த களம், இது யுத்த களம். இங்கே யுத்தம் நடக்கும்போது என்ன பண்ணிடணும், யுத்தம் நடக்கும்போது வீட்டில் டைம் இருந்ததுன்னா ஓடி வந்துடணும், யுத்தத்துக்கு ஓடி வந்துடணும். ஓடி வந்து இந்த யுத்தத்தில் சேர்ந்து நம்மளும் என்ன செய்யணும்,
யுத்தம் செய்யணும். அந்த நேரத்தில் பட்டயத்தை எடுத்து வீசணும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி எடுத்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எதுக்குறோம், இந்த வசனத்தில் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களே சப்பா, இப்படி நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணீங்களே சப்பா, இப்படி ஒரு பட்டயம் எனக்கு கொடுத்தீங்களே ராஜா, இந்த பட்டயத்தை வச்சு நான் குத்துறேன் ராஜா சுவாமி, அந்த சாத்தானை அழிக்கிறேன் சப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வீசணும். எடுத்து வீசினோம்னு வச்சுக்கோங்களேன், சாத்தான் ஒன்றுமில்லாமல் ஓடி போயிடுவான். யோசுவாவில் படிக்கிறோம், யோசுவாவில் தான் படிக்கிறோம். அங்கே ஒரு வாலிபன்கிட்ட பட்டயம் கொடுத்து என்ன பண்ண சொன்னான், எதிரியை, அதாவது ஒரு வாலிபன் கிட்ட பட்டயத்தை கொடுத்து எதிரியை கொள்றதுக்காக பட்டயம் கொடுக்குறான். ஆனால் அந்த வாலிபன் என்ன சொன்னா தெரியுமா, எனக்கு இதெல்லாம் கொண்டு பழக்கம் இல்லைங்க, எனக்கு பட்டயம் பிடிச்சே பழக்கம் இல்லை அப்படின்னு அவன் கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருந்தான். அப்போ யோசுவா என்ன பண்ணா, விலகு நானே வெட்டி போகிறேன்னு சொல்லிட்டு யோசுவாவே போய் அவன் தலையை வெட்டி போட்டான் பட்டயத்தை எடுத்து. அப்போ பாருங்கள், பட்டயத்தை எடுத்து கூட பட்டயம் கையில் இருந்து கூட பயம் இருக்கிற ஆளுகளும் இருக்கிறாங்க. வேத வசனம் இன்னைக்கு நம்ம எல்லாத்தின பேர் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம், வேத வசனம் கையில் இருக்குது, வாக்குத்தத்த வசனங்கள் இருக்குது, அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும், எடுத்து வீசணும். ஆனால் பயப்படக்கூடாது, நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களின் மேலும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்போ அந்த சிங்கத்தின் மேலே, சர்ப்பத்தின் மேலே, பால சிங்கத்தின் மேலே, வலு சர்ப்பத்தின் மேலே, இந்த வலு சர்ப்பம்லாம் பொல்லாத வல்லமை, வலு சர்ப்பத்தின் வல்லமை. இது என்ன பண்ண தெரியும், வலு சர்ப்பத்துடைய வேலை என்ன தெரியுமா, ஆண்டவருக்கு நேரம் இருக்கிறதான நம்ம ரூட்டை கோணலாக மாற்றி விட்டுரும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாகவே யோசிங்க. ஒரு நேரம் இருக்குது ஒரு ரோடு, அதில் நேரம் இருக்கிற ரோடு, அதில் வந்து அவங்க ட்ராவல் பண்ணால் சீக்கிரமாக என்ன பண்ணிடலாம், சீக்கிரமாக போயிடலாம். அதே அந்த ரோடை கோணலாக்கி விட்டுட்டா அவங்க போய் சேர்றதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுது, எவ்வளோ டைமிங் ஆகுது, எவ்வளோ தூரம் ஆகுது. அதனால் இந்த சாத்தா என்ன பண்ணிடுறது தெரியுமா, இவனுக்கு ஒரு பேர் இருக்குது, இந்த வலு சர்ப்பத்துக்கு ஒரு பேர் இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் படிக்கிறோம், இவன் கோணலான சர்ப்பம். இவன் யார், கோணலான சர்ப்பம். எங்கே படிக்கிறோம், ஏசாயா 27வது அதிகாரம் 1வது வசனம். இப்போ இவன் என்ன பண்ணிடுறான், நம்ம ட்ராக்ல பூந்துடுறான். நமக்கு ஆண்டவருக்கு நடையில இவன் கேப்பில் ஏதாவது ஒரு சாக்கு வச்சு, ஏதாவது ஒரு காரணம் வச்சு, நம்மக்கிட்ட இருக்கிறது தான், நம்மக்கிட்ட ஏதாவது காரணம் இருக்க போய் தான் இவன் உள்ளே வர்றதே. நம்மக்கிட்ட ஏதாவது சாத்தானுக்கு பிடிச்சது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அப்போ தான் ட்ராக் போட்டு உள்ளே வரான். இவன் உள்ளே வந்துட்டான்னா ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிறதான அந்த ரூட்டில் இவன் உள்ளே வந்து என்ன பண்ணிடுறான், இவன் அதை கோணலாக்கி விட்டுறான். படிங்க, ஏசாயா 27வது அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்திலே கர்த்தர் லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்தமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். இவனுக்கே தான் இன்னொரு பேர் என்ன அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கோணலான சர்ப்பம். கோணலான சர்ப்பம். இது என்ன பண்றாரு, ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய பட்டயத்தால் தண்டிப்பார். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் அவருடைய பட்டயத்தினால இந்த சர்ப்பத்தை தண்டிக்கிறார். இந்த சர்ப்பத்தினுடைய வேலை என்ன சொன்னேன், ஆண்டவருக்கு நேரம் இருக்கிற நம்ம ரூட்டை இது கோணலாக்கி விட்டுரும். அப்போ ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்க வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா, இந்த கோணலான ரூட்டை ஆண்டவர் எப்படி கிளியர் பண்ணுறாரு. ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பாத்தீங்களா, போதும். நான் உனக்கு முன்னே போய் சாத்தா உனக்கு எதெல்லாம் கோணலா வச்சிருக்கிறானோ அதெல்லாத்தையும் நான் உனக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன், நான் உனக்கு நேராக்கி கொடுக்குறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க, இதை கிளைம் பண்ணணும். கோணலா இருக்குதா, ரூட்டு கோணலா இருக்குதா, ஆண்டவர்கிட்ட போகிற பாதையில் ரூட்டு கோணலாக இருக்குதா, இல்லை சாத்தான் குறுக்க நிற்கிறானா. இப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, இந்த பட்டயத்தை எடுக்கணும். இந்த பட்டயத்தை எடுத்து வீசினீங்கன்னா கோணலாக நிற்கிற அந்த ஆவி என்ன பண்ணிடும், வெளியே ஓடி போயிடும், நம்ம ரூட்டு கிளியர் ஆயிரும். ஆண்டவர் நமக்கு முன்னால் வருவார். கோணலாக இருக்கிறதான அந்த நம்முடைய பாதையை ஆண்டவர் செவ்வைப்படுத்துவார், ஆண்டவர் சீர்படுத்துவார். ரெண்டாவது, இந்த வலு சர்ப்பத்தினுடைய வேலை என்ன தெரியுமா, இதை மிதிக்கிறதுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துட்டார். நீங்கள் நல்லா விளங்கிக்கிறணும். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சாத்தா எங்கெங்கெல்லாம் புகுறான், என்னென்னலாம் வேலை செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் என்ன செய்ய முடியும், அவனை அழிக்க முடியும். இல்லைனா அது தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, சாத்தானா இருக்கிறான், யார் பிள்ளையாவது வருவான், ஆடுவான், அப்போ நம்ம பார்க்குறோம்ல பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே, அதோட சரி, அவ்வளோதான் நமக்கு சாத்தானை குறித்த அறிவு இல்லை. சாத்தான் வெளிப்பிரகாரமாக, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சாத்தான் வெளிப்பிரகாரமாக கிரியை செய்கிறவனே அல்ல. நமக்கு பேக்ரவுண்ட்லேருந்து வேலை பார்க்குறது தான் முழுக்க அவனோட வேலை. நம்மளோட பின்னால் இருந்து வேலை பார்க்குறது தான் அவனுடைய முழு வேலை. அப்போ இவனுடைய ரெண்டாவது வேலை என்ன தெரியுமா, வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் படிக்கிறோம். இந்த வலு சர்ப்பம் ஒரு பிறக்க போகிறதான ஒரு ஆண் பிள்ளையை விழுங்கும்படியாக நிற்கிதான். பார்த்தீங்களா எவ்வளோ பொல்லாத வல்லமை பாருங்கள். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ
5வது வசனம் படிங்க. 4வது வசனம் 5வது வசனம் படிங்க. பாருங்க, இவன் ஆண் பிள்ளையை விழுங்குறதுக்காக நிற்கிறான். அதின் வால் வானத்தின் அதான் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கு அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாத்தீங்களா? இது எதுக்காக தான், எதுக்கு வெயிட் பண்ணுது? ஒரு ஆண் பிள்ளை. அந்த ஆண் பிள்ளை எப்படி இருக்குதான்? ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை, சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும். இது என்ன தெரியுமா? இது என்ன காட்டுது தெரியுமா? நம்ம லைஃப்பில் எதை காட்டுது தெரியுமா? இப்போ நீங்கள் ஜோம் பண்ணி வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு உபவாசம் இருந்து ஜோம் பண்ணி ஒரு ஜெயத்தை வாங்கியிருப்பான் ஆண்டவர்கிட்ட இருந்து. அதான் என்னது? அந்த ஜெயந்தான் என்னது? அந்த ஜெயந்தான் ஆண் பிள்ளை. இதை விழுங்கணும்னு சொல்லி தான் யார் நிற்கிறாப்ப? இதை விழுங்கன்னு சொல்லி தான் வலுசற்பத்தின் வல்லமை. இவங்ககிட்ட இருக்கிற அந்த ஜெயத்தை எடுக்கணும். இவங்களுக்கு அந்த ஜெயம் போய் சேரக்கூடாது. இவங்ககிட்ட இருக்கிற அந்த ஜெயத்தை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கணும், பறிக்கணும். இவங்க அந்த ஜெயத்தை அடையக்கூடாது. இவங்களுக்கு இந்த ஜெயத்தின் மூலமாக சமாதானம் கிடைக்கக்கூடாது, சந்தோஷம் கிடைக்கக்கூடாது. அதை விழுங்கன்னு சொல்லி நிற்கிறதா யார்? இந்த வலுசற்பம். ஆண் பிள்ளை யார்? நம்ம ஜோம் பண்ணி அதான் கர்ப்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டு ஜெபத்தில் நம்ம என்ன பண்ணோம்? கர்ப்ப வேதனைப்பட்டு ஜெபிக்கணும் இல்லையா? அப்படி நம்ம படிக்கிறோம். யோவானில் படிக்கிறோம். கர்ப்ப வேதனைப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். அந்த ஒரு வேதனை இருக்கிற அந்த அளவுக்கு நம்ம வேதனைப்பட்டு, ஆத்மாவில் வேதனைப்பட்டு பாரப்பட்டு நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சு தான் என்ன பண்ணுறோம்? ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கிறோம். வைங்க, ஒரு உதாரணத்துக்கு வைங்க. சபைக்கு ஒரு ஆத்மா உள்ளே வர்றதுக்கு என்ன பண்ணுறோம்? அழுது ஜோம் பண்ணி தாங்க ஏசப்பா சொல்லி ஜோம் பண்ணி போராடி ஃபாஸ்டிங் இருந்து ஒரு ஆத்மா உள்ளே கொண்டு வரோம். இப்போ கொண்டு வந்த ஆத்மாவை விழுங்கிறதுக்கு யார் இருக்கிறா? வலுசற்பம், சாத்தான். அவன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். நீ ஆத்மாவை சம்பாரிச்சிட்டியா? இந்தா பாரு, நான் விழுங்குறேன் பாரு. அவன் ரெடியாக நிற்கிறான். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடணும்? அந்த ஆத்மாவை பாதுகாப்பாக என்ன செஞ்சிடணும்? சபைக்குள்ளே வச்சுருந்து சிங்காசனத்துக்கு அனுப்பி வைக்கணும். அதான் படிக்கிறோம் இல்லையா? அந்த ஆண் பிள்ளை எங்கே போச்சு? பிறந்த உடனே சிங்காசனத்துக்கு போயிடுச்சு. சாத்தான் கையிலேருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. சாத்தானால் விழுங்க முடியல. அப்போ அந்த ஆத்மாவை பாதுகாக்கிறது நம்ம வேலை. அது பிறந்த உடனே அது எங்கே போயிடுச்சு? சிங்காசனத்துக்கு போயிடுச்சு. ஒரு ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்த உடனே அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை இந்த பூமியில் பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ஆண்டோடைய அப்போ அந்த ஜெயத்தை எடுத்துக்கொள்வது சாத்தான். அதுக்காக தான் வர அந்த வலுசற்பம் வருது. ஆனால் அந்த வல்லமையின் மேலே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அதை நசுக்கக்கூடிய, அதை மிதிக்கக்கூடிய, அதன் மேலே நடக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். அதனால தான் சங்கீதத்தில் அதுக்கு அடுத்த வசனத்திலே சொல்லியிருக்குது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். எதுக்காக? இதை மிதிக்கிறதுக்காக, இதை அழிக்கிறதுக்காக, இந்த வலுசற்பத்தின் மேலே அவன் நடக்கிறதுக்காக, இந்த வலுசற்பத்தின் வல்லமை அழிக்கிறதுக்காக, சாத்தானுடைய வல்லமை அழிக்கிறதுக்காக, சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கிறதுக்காக, சத்துருவின் சகல வல்லமைகளை அழிக்கிறதுக்காக நான் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். அறிந்திருக்கிறோமா ஆண்டவருடைய நாமத்தை? ஆண்டோடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறோம் தானே? ஆண்டோடைய நாமம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆண்டோடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் யெகோவா நிசி, எங்கள் ஜெயக்கொடி. அவர் நமக்கு ஜெயக்கொடியாக இருக்கிறார். அப்போ அந்த நாமத்தை அறிந்திருக்கிறோம். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறப்பனா அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹை செக்யூரிட்டி, ஒரு உயர்ந்த பாதுகாப்பில் நான் அவனை வைப்பேன். எந்த ஒரு வல்லமையும் தொட முடியாது. அப்போ பாருங்கள், நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நம்மளை எந்த ஒரு வல்லமையும் தொட முடியாது. நமக்கு விரோதமாக வர்ற வல்லமைகள் என்ன செய்யலாம்? நம்ம அழிக்கலாம். அப்படி ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இனிமேல் என்ன செய்யணும்? நம்ம தான் என்ன செய்யணும்? கிளைம் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? உங்கள் அப்பா ஒரு 50 லட்ச ரூபா போட்டு அவர் போயிட்டார், காலமாயிட்டார் அப்படின்னா மறுபடியும் நம்ம அதை கிளைம் பண்ண மாட்டோமா? பண்ணுவோம். நமக்கு பாருங்கள், ஆண்டவர் இந்த வேதத்தில் எவ்வளோ வாக்குத்தத்த வசனங்கள் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமாக நம்மளாம் என்ன செய்யணும்? ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் வச்சு அதில் இந்த வாக்குத்தத்த வசனங்களெல்லாம் சொல்லி அந்த பட்டயத்தை எடுத்து நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்? வீசணும். எல்லோரும் வீசணும். நம்ம நல்லா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர், ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம எல்லோரும் ஒன்று போல கூடி என்ன செய்யணும்? இந்த கிராமத்துக்கு விரோதமாக, இந்த தேசத்துக்கு விரோதமாக, இந்த பட்டணத்துக்கு விரோதமாக. பெங்களூர் தான் இருக்கிறதுலே என்னது? வேசித்தனம், விபச்சாரம், குடிப்பழக்கம். இதில் ரொம்ப 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 ஒஸ்ட்டு.
நான் பெங்களூருக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது நான் 2 வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சோன்னே என்னை டைரெக்டாக பெங்களூர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். 2016 பெங்களூருக்கு தான் என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. பெங்களூர் கெதலலியில் தான் நான் வந்து இறங்கினேன். நான் அப்போ நான் வந்து இறங்கினப்ப இங்கே வரும்பொழுது அங்கேருந்து ஒரு பாஸ் சொல்லிவிட்டார், நீ போகிற பட்டணம் எப்படி தெரியுமா, நீ போகிறது ஒரு சோதோம் குமாராக்கில் போகிறன்னு சொல்லி அனுப்புனார். பெங்களூர், நீ சோதோம் குமாராக்கு போகிற, நீ ஒன்றை பாதுகாத்துக்கிறணும், நீ போய் நான் போய் பெரிய ஆத்துமாக்களை ரசிக்க போகிறேன், நான் போய் ஆத்துமாக்களை சந்திக்க போகிறேன், இல்லை, நீ ஒன்றை பாதுகாத்துக்கோ ஃபஸ்ட்டு. நீ அந்த இடத்துல போய், ஏன்னா நீ போகிறதே சோதம் குமாரா, நீ போய் அங்கே போய் ஒன்றை பாதுகாத்துக்கோ, நீ சேஃபாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் அங்கேருந்து ஒரு பாஸ் சொல்லி அனுப்பிவிட்டார். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா நிறைய காரியம் பார்த்துட்டேன் நான். பெங்களூர் எவ்வளோக்கு எவ்வளோ ஒஸ்ட்டாக பார்க்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் ஒஸ்ட்டாக பார்த்துட்டேன் நான் இந்த பெங்களூரில். ஃப்ரெஷர் டவுனில் ஒரு 6 மாதம் இருந்தேன், ஃப்ரெஷர் டவுன் சர்ச்சில். அங்கே தான் பார்த்தேன் நான் எல்லா கச்சடையும் பார்த்தேன் நான். அவ்வளோ மோசமான காரியங்கள்லாம் பார்த்தேன் நான். அப்போ பாருங்கள், இது நம்ம இருக்கிறதுல அப்போ இந்த 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 ஏரியாவில் இந்த பெங்களூரில் கிரியை செய்கிறதான அந்த துஷ்ட வல்லமைகளை அழிக்கும்படியாக ஆண்டவர் யாருக்கு பட்டயம் கொடுக்குறார்? நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பட்டயத்தை வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்க கூடாது இல்லையா? பட்டயத்தை உருவினவன் இல்லையா, வேதத்திலேயே படிக்கிறோம் இல்லையா, பட்டயத்தை உருவன் அதாவது பட்டயத்தை எடுத்துட்டா அதில் ரத்தம் பார்க்காம என்ன செய்யக்கூடாதான், அதை திரும்ப உள்ளே வைக்கக்கூடாதான், அதில் ரத்தத்தோடு தான் உள்ளே வைக்கணுமா. இந்த உலகத்தில் கூட என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கத்தியை எடுத்துகிட்டு வாங்கிட்டா தரையில் குத்திரு அப்படி சொல்லுவாங்க. கத்தியை எடுத்து சும்மாவாது கத்தியை எடுத்துகிட்டு விளையாட்டுக்கு பசங்க அப்படி ஓங்கினா அப்படி ஓங்கிட்டு சும்மா வைக்கக்கூடாதான், பட்டயத்தை கத்தியை சும்மா வைக்கக்கூடாது. என்ன பண்ணணுமா, தரையிலையாவது குத்திட்டு வைக்கணுமா. ஏன் காரணம் என்ன? அந்த பட்டயம் எப்படினாலும் பழி வாங்கும். அப்போ பாருங்கள், நமக்கு ஆண்டவர் ஒரு பட்டயம் கொடுத்துருக்கிறார். நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு பட்டயம் கொடுத்துருக்கார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம எடுத்து வீசணும். நம்ம எடுத்து பத்திரமா வச்சுக்கிற கூடாது. ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு பட்டயம் கொடுத்துருக்கா, புது பட்டயம் கொடுத்துருக்காரு, என்ன செய்யக்கூடாது? கோலியாத்தோட பட்டயத்தை அன்னைக்கு தாவீது தலையை கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனான். எங்கே கொண்டு போய் வச்சான் தெரியுமா? எடுத்துக்கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கிட்டான். பத்திரமா கொண்டு போய் கூடாரத்தில் நல்லா சீலையெல்லாம் துணியெல்லாம் சுற்றி பத்திரமா வச்சுக்கிட்டான். ஆனால் ஒரு நேரம் வந்தது, அப்போ ஆசாரியனே எடுத்துக்கொண்டு வந்து என்ன பண்ணான், இந்த கோலியாத்தோட பட்டயம் உனக்கு தேவைப்படும் வச்சுக்கோன்னு சொல்லி ஆசாரியன் எடுத்துக்கொண்டு வந்து அந்த பட்டயத்தை கொடுக்குறான் கோலியாத்திட்ட. படிக்கலாம், நீங்கள் வேதத்தில் படிக்கலாம். அப்போ பாருங்க, அதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? அது என்ன ஆவிக்குரிய அர்த்தம்? என்ன, என்னைக்கோ நம்முடைய இருதயத்தில் உள்ள வசனம் நேரம் வரும் பொழுது அந்த பட்டயம் என்ன பண்ணுது, அந்த பட்டயத்தை அன்னைக்கு நம்ம வெளியே எடுக்கணும். அந்த பட்டயத்தை அன்னைக்கு வெளியே எடுத்து அன்னைக்கு யுத்தம் பண்ணணும். அப்போ நமக்கு ஆண்டவர் கிட்ட கூடிய சீக்கிரத்தில் என்ன பண்ணுவார், ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று உள்ளே வைப்பார். நம்முடைய சபையில் அம்மா நம்ம தேவனோட சேர்ந்து ஆலோசனை பண்ணி என்ன செய்வோம், ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று வைப்போம். அன்றைக்கி என்ன செய்யணும், அன்றைக்கி நம்ம எல்லாம் பட்டயத்தை உருவி ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனத்தையும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் அந்த ஒரே வசனத்தை வச்சு என்ன செய்ய போகிறோம், அந்த ஒரே பட்டயத்தை வச்சு சாத்தான இடத்துல சண்டை போட போகிறோம். நம்ம எல்லாரும் அழித்து அவனை குத்தி அவனை நாசமாக்கி அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி அவனை அழிச்சிடும். அவன் ஒன்றுமே இல்லையா? ஏசாயால நம்ம படிக்கிறோம், யாரெல்லாம் உனக்கு விரோதமாக இருந்தாங்களோ அவன் அங்கே இல்லை, அவனை நீ தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதான். 42வது அதிகாரம், அந்த ஒரு வசனம் மட்டும் படிங்க. ஏசாயா 41வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. உன்னோடு போராடினவர்களை தேடினாலும் கண்டுபிடிக்க மாட்டாய், காணாது இருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். அவங்க இல்லாமே போயிடுவாங்க. படிங்க 41:12. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். இது எப்படி ஒரு பட்டயமா இருக்கு பாத்தீங்களா? இந்த பட்டயத்தை எடுத்து வீசணும். படிங்க, கன்னடத்துல படிங்க. ನಿನ್ನೊಡನೆ ಹೋರಾಡಿದವರನ್ನು ಹುಡುಕಿದರೂ ಅವರು ನಿನಗೆ ಕಾಣಿಸಾರು. பாத்தீங்களா? ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಿದವರು ನಿನ್ನನೆ ಹೋಗಿ ನಿರ್ನಾಮವಾಗುವರು. நம்ம பட்டயத்தை எடுக்கிற அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கணுங்க. நம்ம பட்டயத்தை எடுத்து தேவ சமூகத்தில் உட்கார்றப்ப உன்னோடு போராடினவர்களை நீ இனிமேல் தேடினாலும் காண மாட்டாய். ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு அது ஒரு பட்டயம் தான். இந்த பட்டயத்தை எடுத்து வீசணும். நம்ம எடுத்து வீசி நமக்கு விரோதமாக போராடிக்கிட்டு இருக்கிற அத்தனை வல்லமையில் என்ன பண்ணிடும், அந்த பட்டயம் எடுத்து வீச நீங்கள் கத்தி எடுத்து சும்மா குத்துறது ஒரு பகுதி இருக்குது, எந்திரிச்சு நின்று போய் சண்டை போடுறது ஒரு பகுதி இருக்குது. அதே நீங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு விரோதமாக வரவங்ககிட்ட சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் நம்மளை தொடுறதுக்கே யோசிப்பான். அவன் எந்த இடத்துல இவனை குத்தலாம், எங்கிட்டு திரும்பி குத்தலாம், எந்த இடத்துல எப்போ இவன் கத்தியை சுத்தாமல் இருப்பான் அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருப்பானே தவிர்த்து அவன் நம்ம கூட போராடுறது வர்றதுக்கே யோசிப்பான், பக்கத்தில் வர்றதுக்கே யோசிப்பான். ஏன் நம்ம தாறுமாறாக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். எடுத்து நமக்கு சண்டை போட தெரியலனாலும் எடுத்து என்ன பண்ணணும், கத்தியை சும்மா சுற்றிக்கிட்டே. அது என்ன, அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா?
நான் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன் சப்பா, எனக்கு வேற ஒன்றும் தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ணவும் தெரியாது, எனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாது, இந்த வல்லமையை எப்படி அழிக்கணும்னு எனக்கு தெரியல, நான் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன், நான் சோத்திரம் பண்ணுறேன். அதான் சுத்து, நீ எடுத்து சுத்து, சோத்திரம் 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 மேசப்பா, சோத்திரம் மேசப்பா, சோத்திரம் சோத்திரம், சுத்த 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 சாத்தான் வர 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 என்ன ஆகும்? ஆண்டவர் கட் பண்ணிக்கிட்டே இருப்பார், கட் பண்ணிக்கிட்டே இருப்பார், கட் பண்ணிக்கிட்டே. ஆவியில் நடக்கும் இந்த யுத்தம், ஆவியில் நடக்கும். உனக்கு விரோதமாய் போராடினவர்கள், உன்னோடே போராடினவர்களை தேடினாலும் கண்டுபிடிக்க மாட்டான். எல்லாம் சுற்றி ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு சாத்தா இருந்துச்சு, அந்த ஒரு தலைவலி இருந்துச்சு, அந்த ஒரு கால் நோவு இருந்துச்சு, அந்த ஒரு இடுப்புல வலி இருந்தது, எங்க போச்சு? இருக்காது. தேடினாலும் கண்டுபிடிக்க மாட்டாய். ஆண்டவர் அப்படி ஒரு பட்டயம் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் எடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி ஜீவிக்க உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் விசேஷமான கிருபை கொடுக்கணும். ஆண்டவர் நம்ம கொடுத்த அதிகாரங்கள் இந்த நாட்கள் நம்ம என்ன செய்யணும்? எடுத்து பயன்படுத்தணும். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டதுக்கப்புறமா எம்எல்ஏ எம்பின்னு ஆக்குனதுக்கு பிற்பாடு அவங்க போஸ்டிங்லேயே நான் வராமல் வீட்டிலேயே படுத்து தூங்கிட்டு சாப்பிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்து என்ன பிரச்சனை இருக்குது? இல்லையா? எம்எல்ஏ எம்பின்னு ஆக்குனதுக்கு பிற்பாடு நான் என் பிள்ளைகளோட என் பேர பிள்ளைகளோட, என் மகளோட, என் மருமகளோட நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாருன்னா, எந்த ஒரு ஃபார்மே சைன் பண்ணாமல், எந்த ஒரு வேலையுமே போய் பார்க்காம, ஆஃபீஸில் போய் பார்க்காம, மக்களை போய் சந்திக்காமல், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவர் எம்பின்னு சொல்லி வீட்டிலேயே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு உட்காந்துருந்தாருன்னா அவரை வச்சு நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஒன்றும் இல்லை. உங்களை ஆண்டவர் எம்பியாகவும் ஒரு எம்எல்ஏவாகவும் இந்த கிராமத்துக்கு நம்ம ஆண்டவர் கொடுத்துருந்தாரு அப்படின்னா நம்மளை கொடுத்துருக்குறாரு. நான் உண்டு, என் வேலை உண்டு ஐயா, நான் சர்ச்சுக்கு போனோமா அவ்வளோதான். அன்னைக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா, வாங்கினோமா வந்தோமா, அதோட சத்தமெல்லாம் இருந்துக்கிறேன் சாமி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார் சொல்லுங்கள்? நான் உன்னை போய் ஒரு அந்த ஏரியாவில் நான் என்னவா போட்டேன்? ஒரு எம்பியாக வச்சுருக்கிறேன்னு, உன்னை நான் ஒரு எம்எல்ஏவாக வச்சுருக்கேன்னு இந்த கல்கரையில். என்னுடைய ஜனங்களை நீ போய் பார்க்க மாட்டியா? என்னுடைய ஜனங்களை நீ அங்கே போய் சுவிசேஷம் சொல்ல மாட்டியா? யாரையாவது போய் பார்க்க மாட்டியா? அப்போ ஆண்டவர் நம்மளை துக்கப்படுவாரா மாட்டாரா? துக்கப்படுவார். ஆண்டவரோட துக்கம் இருக்கும், ஆண்டவருக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். அதை நம்ம தீக்கணும். நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறார், ஒரு போஸ்ட்டில் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை என்ன செய்யணும்? சரியாக எடுத்து பயன்படுத்தணும். எவ்வளவு எடுத்து உபயோகிக்க முடியுமோ என்ன செய்யணும்? அந்த ஃபுல் பவரை நம்ம இறக்கிடணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த அத்தனை அதிகாரத்தையும், அத்தனை வல்லமையையும், அத்தனை வாக்குத்தத்த வசனங்களையும் கிளைம் பண்ணி சாத்தானை அழித்து சுக்குநூறாக்கி இந்த இடத்துல ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம கட்டணும். ஆண்டவருடைய கோட்டையை கட்டணும். பரலோகத்தை இந்த இடத்துல ஸ்தாபிக்கணும். அதுதான் நம்முடைய வேலை. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிறார் இல்லையா? ஏசாமி போன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எதான் பிரசங்கம் பண்ணார்? பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணார். பூமியில் என்ன பண்ணணும், இங்கே எப்படி கோட்டையை கட்டுறது, இங்கே எப்படி ஆளுகை செய்கிறது, இங்கே எப்படி மாளிகை கட்டுறது, இங்கே எப்படி எனக்கு ஒரு சர்ச்சை கட்டுறது, அதை அவர் யோசிக்கலை. அவர் எதை குறித்து தான் போன எல்லா இடங்களிலும் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் ஒரு உவமை சொன்னார். பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் ஜனங்களோடு பேசினார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் நல்ல மீன்களை பிடிக்கிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கு. இப்படியே தான் சொல்லிக்கிட்டு பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பேசினார். அப்போ நம்மளை எதுக்காக தான் வச்சிருக்கிறாரு? பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்கிறதுக்காக தான் சுவாமி நம்மளையே வச்சிருக்கிறாரு. அப்போ இனி வருகிற நாட்கள் நம்ம என்ன செய்யணும்? நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரங்களை, வல்லமைகளை இங்கே இல்லைனாலும் சரி, வீட்டிலனாலும் சரி, சபை கூடும் பொழுது சபையில் நம்ம என்ன செய்யணும்? ஜனங்களோடு சேர்ந்து அந்த அதிகாரங்களை, அந்த வல்லமைகளை பயன்படுத்தணும். சபையில் வீட்டில் தனிமையில் இருக்கும் பொழுது வீட்டில் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணி நம்ம மேலே இருக்கிற என்ன செய்யணும்? அந்த வல்லமையை, அந்த தேவனுடைய சக்தியை நம்ம அதிகமாக்கிக்கிறணும். நம்ம மேலே ஆண்டுடைய வல்லமை அதிகமாக இருக்கும் பொழுது சும்மா ரோட்டில் போனோம்னாலே என்ன ஆயிரும்? யாராவது பேய் பிடிச்சவன் எதுக்கு வந்தான்னா விழுந்தடிச்சு ஓடுவான் இயேசுவின் நாமத்தில். நம்ம மேலே அந்த அளவுக்கு நானும் அதை விரும்புகிறேன். அந்த அளவுக்கு ஆண்டுடைய வல்லமை என்ன செய்யணும்? நம்ம மேலே இருக்கணும். இதெல்லாம் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இருந்தது. பவுல் என்ன பண்ணாராம்? அவருடைய பெல்ட் எடுத்து கொண்டு போய் ஒருத்தன் மேலே போட்டால் வியாதி சுகமாயிருச்சு. அப்போ வல்லமை எங்கே இருந்திருக்குது? அவரோட பெல்ட்டில் கூட வல்லமை இருந்திருக்குது. பேதுரு என்ன பண்ணார்? அவரோட கர்ச்சீப்பை எடுத்து கொண்டு போய் போட்டால் வியாதி சுகமாயிருச்சு, பிசாசு ஓடிருச்சு. அப்போ பாருங்க, அவங்களோட கர்ச்சீப்பில் கூட ஒரு வல்லமை இருந்தது. அப்போ அப்படிலாம் தேவ மனிதர்கள் வல்லமையினால் இந்த பூமியில் ஜீவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் அவருடைய வல்லமை குறையலை. அப்படியா? ஆண்டோடைய வல்லமை குறைஞ்சிருக்குதுன்னு படிக்கிறோமா? இல்லை. இன்னைக்கும் அவர் மாறாத அதே வல்லமையோடு தான் இருக்கிறார். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள தகுதி நமக்கு இல்லை. அந்த வல்லமையை எப்படி பெறணுங்கிறதும் நமக்கு தெரியறது இல்லை. அதனால் இன்னும் நல்லா அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் போராடி இந்த வல்லமைகளை பெற்றுக்கொண்டு இன்னும் நம்ம யாருக்காக எழுந்து செய்யணும்? ஆண்டவருக்காக எழுந்து இன்னும் அதிகமாக ஓட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.